வணக்கம். இது தமிழ்வினின் மாலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுக்கு ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட முக்கிய அறிக்கை. நெடுந்தீவு மக்கள் வீதியிறங்க காரணம் கவலை வெளியிட்ட டக்ளஸ் தேவானந்தா. இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் 11 பேர் காயம். வாகன இறக்குமதி தொடர்பில் மத்திய வங்கி வெளியிட்ட தகவல். நாட்டில் மீண்டும் தட்டம்மை நோய் பரவும் அபாயம், சுகாதார அமைச்சு எச்சரிக்கை. நாளாந்தம் விசேட சுற்றி வளைப்பில் 660 பேர் கைது. கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பு, வெளியான விசேட சுற்று நிருபம். ட்ரம்மை இலக்கு வைத்த துப்பாக்கிதாரி. தொடர்வன விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது நோயின் போது தன்னை கவனித்துக் கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து ஒரு சிறப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட சிறப்பு அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது, தனது நோய் வெளிப்படுத்தப்பட்டதிலிருந்து அவரது நலம் விசாரித்ததும் அவர் விரைவில் குணமடைய வாழ்த்தியும் பெறப்பட்ட தொலைபேசி அழைப்புகள் மற்றும் செய்திகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது. நல்ல ஆரோக்கியத்தின் பெயரில் நாடு முழுவதும் மத அனுசரிப்புகளை நடத்த நீங்கள் எடுத்துள்ள நடவடிக்கைகளை நான் குறிப்பாக பாராட்டுகின்றேன். இலங்கை குடிமக்களாகிய நீங்கள் எடுத்துள்ள நடவடிக்கைகள் நான் விரைவாக குணமடைய பெறும் தைரியத்தை அளித்துள்ளன. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் தங்களால் இயன்றவரை எனக்கான உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர் என்பதை நான் அறிவேன். என் மீது நீங்கள் காட்டிய அக்கறைக்கும் கவனத்துக்கும் நான் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்காக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார். நெடுந்தீவில் இடம்பெற்ற மக்கள் போராட்டம் குறித்து தாம் கவலையடைவதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தனது அத்தியாவசிய பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி நெடுந்தீவில் இடம்பெற்ற மக்கள் போராட்டம் குறித்து கருத்தினை வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தனது பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது அதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பல முயற்சிகளை செய்தும் அது கைகூடாத நிலையில் அல்லது அவ்வாறான ஏது நிலை உருவாக்கலில் ஏற்பட்ட இயலாமையால் தான் நெடுந்தீவு மக்கள் ஒன்றிணைந்து கவனஈர்ப்பு போராட்டத்தினை நடத்தியிருந்தார்கள். அது அவர்களின் இறுதி அஸ்திவாரமாகவே இருக்கும். இவ்வாறான நிலை அந்த மக்களுக்கு வந்தமையிட்டு தான் கவலை அடைகின்றேன். தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் பின்னர் நெடுந்தீவு மக்கள் தமக்கான தேவைகளை பெற்றுக்கொள்ள, குறிப்பாக தொடர்பு கொண்டு தமக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது அதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள பல முயற்சிகளை செய்தும் அது கைகூடாதமையால் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை நேற்று நடத்தியிருந்தனர். ஆனால் சமீப காலமாக, குறிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் பின்னர் அந்த மக்களுக்கு யாருடன் தொடர்பு கொண்டு தமக்கான தீர்வுகளை பெற அல்லது சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள இயலாமையால் பல முயற்சிகளை செய்தும் அது கைகூடாதமையால் ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தினை நேற்று நடத்தியிருந்தனர். சமீபத்தில் கூட எமது கட்சியின் நெடுந்தீவு பிரதேச சபை உறுப்பினர்கள் வடக்கின் ஆளுநரை சந்தித்து நெடுந்தீவு மக்கள் மட்டுமல்லாது கால்நடைகள் எதிர்கொள்ளும் குடிநீர் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை சுட்டிக்காட்டி தீர்வை வழங்குமாறு கோரியிருந்தனர். இதற்கு ஆளுநரும் சாதகமான பதிலை வழங்கியிருந்தார். அந்த வகையில் தற்போதைய போக்கின்படி பார்த்தால் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதே நேரம் கடந்த காலங்களில் சரியாக கையாளப்படவில்லை என்று சிலர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம். ஆனால் நாம் எங்களால் முடிந்தளவு அந்த மக்களுக்கான சேவைகளை செய்திருக்கின்றோம். இது அங்கு வாழும் பிரதேச மக்களுக்கு நன்கு தெரியும் என்று தெரிவித்துள்ளார். தம்புள்ளை மாத்தளை பிரதான வீதியின் நாவூர்ல நாலந்த பகுதியில் இன்று 2 பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 11 பேர் காயமடைந்துள்ளனர். இன்று காலை 9:20 மணியளவில் தனியார் பேருந்து ஒன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் காயமடைந்த 11 பேர் நாளாந்த பிரதேச வைத்தியசாலை மற்றும் மாத்தளை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் கண்டி வீதியாக கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சபாநாயகர் உடனடியாக செயற்பட்டு காயமடைந்தவர்களை பேருந்துகளில் இருந்து வெளியேற்றவும் அவர்களை சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கவும் உதவி வழங்கியுள்ளார். சம்பவம் தொடர்பாக தனியார் பேருந்தின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் சாரதி தப்பியோடியுள்ளார். விபத்து தொடர்பில் நாவல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் வாகன இறக்குமதி செலவினம் 2025ஆம் ஆண்டில் வரலாற்றிலேயே 3வது மிக உயர்ந்த அளவை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியால் வெளியிடப்பட்ட 2025ஆம் ஆண்டு பொருளாதார ஆய்வறிக்கையின் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டதன் விளைவாக
தனியார் வாகனங்கள் மீதான அனைத்து கட்டுப்பாடுகளும் ஜனவரி 2025க்குள் நீக்கப்பட்டுள்ளன. நீண்டகாலமாக கட்டுப்பாட்டுக்கு பிறகு ஏற்படக்கூடிய தேவையை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் பல சுங்கவரி மற்றும் சுங்கவரி அல்லாத கொள்கை நடவடிக்கைகளையும் அறிமுகப்படுத்தியிருந்தது. எனினும் பல ஆண்டுகளாக நிலவிய கட்டுப்பாடுகளால் அதிகரித்த தேவையையும் பொருளாதார நடவடிக்கைகளில் ஏற்பட்ட முன்னேற்றத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் 2025ஆம் ஆண்டில் வாகன இறக்குமதிகள் கணிசமாக அதிகரித்துள்ளன. குறிப்பாக ஏப்ரல் 2025க்கு பிறகு இறக்குமதிகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. தனிநபர் மற்றும் வர்த்தக வாகன பிரிவுகள் இரண்டுக்குமான வாகன இறக்குமதி செலவினம் 2.04 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. இது 2015இல் பதிவு செய்யப்பட்ட 2.04 பில்லியன் அமெரிக்க டாலரை விட அதிகமாகும். மேலும் 2018இல் பதிவு செய்யப்பட்ட 2.12 பில்லியன் அமெரிக்க டாலர் மற்றும் 2.09 பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகியவற்றுக்கு பிறகு இது மூன்றாவது மிக உயர்ந்த வருடாந்த வாகன இறக்குமதி செலவினமாக கருதப்படுகின்றது. நாட்டில் தட்டம்மை நோய் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் எந்தவொரு நிகழ்வையும் உடனடியாக தெரிவிக்குமாறு வைத்திய நிபுணர்கள் சுகாதார அமைச்சுக்கு அறிவித்துள்ளது. காய்ச்சல் மற்றும் தோல் தடிப்புகள் போன்ற அறிகுறிகள் கொண்ட நிகழ்வுகளை தேசிய கண்காணிப்பு அமைப்பின் மூலம் தெரிவிக்க வேண்டும் என நோய் பரவல் பிரிவின் தொற்று நோயல் நிபுணர் வைத்தியர் அதுல லியன பத்ரன தெரிவித்துள்ளார். தட்டையம்மை நோய் அறிகுறிகளை காட்டும் எந்தவொரு நோயாளிகளையும் மேலதிக சிகிச்சை மற்றும் கண்காணிப்புக்காக ஒரு அரசாங்க வைத்தியசாலைக்கு அனுப்புமாறு தனியார் வைத்தியசாலைகளின் சிகிச்சை அளிக்கும் வைத்தியர்களுக்கு அமைச்சு குறிப்பாக அறிவுறுத்தியுள்ளது. நோய் பரவுவதை தடுப்பதற்கு தடுப்பூசியே மிகவும் பயனுள்ள வழியாக உள்ளது என்று சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். இதன்படி 9 மாதங்கள் முதல் 3 வயது வரையிலான குழந்தைகள் குறைந்தபட்சம் ஒரு டோஸ் தடுப்பூசியை பெற்றிருக்க வேண்டும் மற்றும் 3 முதல் 15 வயது வரையிலான குழந்தைகள் 2 டோஸ் தடுப்பூசிகளை முழுமையாக போட்டிருக்க வேண்டும். மேலும் பெற்றோர்கள் தங்களுக்கோ அல்லது தங்கள் குழந்தைகளுக்கோ காய்ச்சலுடன் தோல் தடிப்புகள் ஏற்பட்டால் உடனடியாக வைத்தியோதவி நாடுமாறு பொதுமக்களை அறிவுறுத்தப்படுகின்றனர். கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்துக்கு பிறகு தட்டையம்மை நோய்கள் கண்டறியப்படுவது இதுவே முதல் முறையாகும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட சோதனை நடவடிக்கையின் போது 24 மணித்தியாலத்தில் மாத்திரம் 660 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 28,078 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 234 பேருக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதோடு 90 பேருக்கு எதிராக திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் போது மதுபோதையில் வாகனம் செலுத்திய 109 சாரதிகள் கைது செய்யப்பட்டதோடு கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 77 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு சுற்றுநிருபம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அரசு வெசாக் விழாவை முன்னிட்டு பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள வெசாக் வாரத்தில் பாடசாலைகள், கல்வியியல் கல்லூரிகள், பிரிவினாக்கள் மற்றும் ஆசிரியர் கலாசாலைகள் வழங்கலில் முன்னெடுக்கப்பட வேண்டிய நிகழ்வுகள் தொடர்பாக இந்த சுற்றுநிருபத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மே 26ஆம் தேதி முதல் ஜூன் 2ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியை வெசாக் வாரமாக அறிவித்து அந்த காலப்பகுதியில் உரிய நிகழ்ச்சிகளை கல்வி நிறுவன வளாகங்களில் ஏற்பாடு செய்யுமாறு அமைச்சின் செயலாளர் நாலக கலுவேவ இந்த சுற்றுநிருபத்தினூடாக தெரிவித்துள்ளார். 2026 மே 30ஆம் தேதி வெசாக் தினம் அமைய பெற்றுள்ள நிலையில் இம்முறை அரசு வெசாக் விழாவை மே 27ஆம் தேதி மாத்தறை திககுடையில் உள்ள மிதலவல பிராதன விகாரையில் நடத்துவதற்கு புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு மற்றும் பௌத்த விவகார திணைக்களம் என்பன ஏற்பாடுகளை செய்துள்ளன. இதற்கிணையாக கல்வி நிறுவனங்களில் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்கான வழிகாட்டலையும் முன்மொழியப்பட்ட மாதிரி திட்டங்களையும் அமைச்சு சமர்ப்பித்துள்ளது. அந்தந்த பாடசாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் வசதிக்கேற்ப இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் நடைபெற்ற விருந்து நிகழ்வின் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட கொலை முயற்சி தாக்குதல் குறித்து தான் மிகுந்த அதிர்ச்சி அடைந்துள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி இருவரும் பாதுகாப்பாகவும் நலமுடனும் இருப்பதை அறிந்த நான் நிம்மதியடைந்ததாகவும் இந்த சமயத்தில் காயமடைந்த காவல்துறை அதிகாரி விரைந்து குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் துரிதமாகவும் தீர்க்கமாகவும் செயற்பட்டு அச்சுறுத்தலை முறியடித்து அமெரிக்க ரகசிய சேவை அதிகாரிகளுக்கு அவர் தனது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் போது ஜனாதிபதி ட்ரம்ப் தான் நேரடியாக இலக்கு வைக்கப்பட்டாரா என்பது குறித்து அமெரிக்க அதிகாரிகளிடம் அதிகாரப்பூர்வமாக எதனையும் உறுதிப்படுத்தவில்லை.
இருப்பினும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ட்ரம்ப் நிர்வாகத்தின் உயர் அதிகாரிகளை சுட திட்டமிட்டதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் குறித்து அமெரிக்க பாதுகாப்பு தரப்பினர் தொடர்ந்தும் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். செய்தி நிர்வாகம் மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுக்கு ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட முக்கிய அறிக்கை. நெடுந்தீவு மக்கள் வீதியிறங்க காரணம் கவலை வெளியிட்ட டக்ளஸ் தேவானந்தா. இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் 11 பேர் காயம். வாகன இறக்குமதி தொடர்பில் மத்திய வங்கி வெளியிட்ட தகவல். நாட்டில் மீண்டும் தட்டம்மை நோய் பரவும் அபாயம், சுகாதார அமைச்சு எச்சரிக்கை. நாளாந்தம் விசேட சுற்றிவளைப்பில் 660 பேர் கைது. கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பு, வெளியான விசேட சுற்று நிருபம். ட்ரம்மை இலக்கு வைத்த துப்பாக்கிதாரி. இத்துடன் தமிழ்வினின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.